ஹலோ வணக்கங்க. நம்ம இப்போ எங்கே போகிறோன்னா, எங்கள் ஊர்லேயே ஃபேமஸான கோயில் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீளமேட்டில் இருக்க ஆஞ்சநேயர் கோயில் தான். ரொம்ப ஃபேமஸான கோயில். நாங்கள் அடிக்கடி இங்கே வருவோம். சனிக்கிழமை இங்கே வருவோம். இன்றைக்கி வந்து ஹனுமன் ஜெயந்தி. ஸோ ரொம்ப கூட்டமாக இருக்குது. நம்மளே ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்கோம். காலையிலேருந்து வரணும்னு நினச்சிட்டு இப்போ சாயங்காலம் தான் கிளம்பி வந்திருக்கோங்க. ரொம்ப கூட்டம். பார்த்தா லைன் பார்த்திங்கன்னா ரோடு வெளியே வரைக்கும் லைன் இருக்குது. நம்ம இப்போ வந்து 6 மணிக்கு போயிருக்கோம். 6 மணிக்கு இவ்வளோ கூட்டம். நம்ம எத்தனை மணிக்கு சாமியை பார்க்க போகிறோன்னு தெரியல. ஆனால் கண்ணை மூடிட்டு லைனில் நின்னாச்சு. என்னவா இருந்தாலும் சாமியை பார்த்துட்டு தான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நின்னாச்சுங்க. ஒரு வழியாக பக்கமாக போய் இங்கே பக்கமாக போனதுக்கப்புறம் பார்த்தா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய யானை வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தா உள்ளே நிறைய கடைங்க, சுற்றியும் கடைங்க தான். எங்கே பாரு கடைங்க. நிறையா பேர் நிறையா திங்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு இப்போ வாங்கணும்னு தோணுது. பட் லைனை விட்டுட்டு நம்மளால் வெளியே போய் வாங்க முடியாது. ஸோ டைரெக்டாக சாமியவே பார்த்துடலான்ட்டு போயாச்சு. இங்கே பாருங்கள், சுற்றியும் அதுக்குள்ளேயே அவ்வளோ கூட்டம். இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துல லைனில் நின்று இப்போ இது வந்து என்ட்ரன்ஸுங்க. வெளியே இங்கே மியூசிக்கு எல்லாமே பக்காவாக இருந்தது. இது பாருங்கள், இது ஒரு சர்க்கிள். தென் அதுக்கப்புறம் நம்ம சாமிக்கு முன்னாடி ஒரு 5-6 லைனு. இது ஃபுல்லாக முடிகிறதுக்கு நான் வந்து சாமியை டைரெக்டாக இந்த இடத்துக்கு நம்ம பார்க்க வர்றதுக்கே 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. நம்ம கரெக்டாக வர டைமில் பூஜை ஆகிட்டு இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம இவ்வளோ நேரம் நின்று வெயிட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாமியை பார்க்குறக்கே நிறையா கஷ்டங்களை தாண்டி நம்ம சாமியை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இங்கே மேலே பார்த்திங்கன்னா தெரியும், அந்த அலங்காரமெல்லாம் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு. ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதை பார்க்கவே எப்பட்றா இப்படியெல்லாம் பண்ணுறாங்கங்கிற மாதிரி. ஃபுல்லாக பூங்க, மாலை, பூவு, ரோஜா, அது இதுன்னு நிறைய டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ண அந்த கஷ்டமே தெரியல சாமியை பார்க்கும்போது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் திரை போட்டு திரும்ப நம்மளுக்கு ஒரு பூஜை பண்ணாங்க. நீங்களும் பாருங்கள். அப்படியே நம்மளுக்கு ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணும்போது நல்லா ஆரத்தி காட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே சந்தோஷமாக பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. சாமியை பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் நின்று பார்க்கலாமாங்கிற மாதிரி ரொம்ப ஆசையாக இருந்துச்சு எனக்கெல்லாம். அப்படியே ரொம்ப ஆனந்தமாக சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கி அந்த அர்ச்சனை பண்ணுற இடத்துல அர்ச்சனை பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த இது கொடுப்பாங்க, செந்தூரம். அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு திரும்ப நம்ம வந்து பிரசாத லைனில் நின்னாச்சுங்க. இந்த செந்தூரம் எடுத்து வச்சாச்சு. திரும்ப நம்ம இன்றைக்கி வந்து நம்மளுக்கு சர்க்கரை பொங்கல் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க அன்னதானம் இவ்வளோதான், இந்த குட்டியோண்டு தொன்னையில் தான் கொடுப்பாங்க. ஆனால் வரவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க அன்றைக்கி ஃபுல்லாக. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு சாய்பாபா கோயிலும் இருக்குது. அதையும் போய் பார்த்தாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்